வணக்கம். மாத்தியோசிங்கிற தலைப்பில் எழுதிட்டு வர சதாசிவம் பேசுகிறேன். இந்த சாப்டரில் ரைட்டிங்கில் கொடுக்குறத விட ஒரு விஷுவலாக கொடுத்தா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால இந்த சின்ன முயற்சி. இதுவும் ஒரு மாறுபட்ட சிந்தனை தான். சில விஷயங்களை ரைட்டிங்கில் புரிஞ்சுக்கலாம், சில விஷயங்களை விஷுவலாக பார்த்தா தான் நமக்கு நல்லா விளங்கும். போன சாப்டரில் கொடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா, ஒரு விமானி, ஒரு மெக்கானிக், ஒரு கர்ப்பிணி பெண், இவங்க போகிற ஃப்ளைட்டு லேண்ட் ஆயிடுது, எமர்ஜென்சி லேண்டிங். அவங்களுக்கு பயணிகள் 2 பேருக்கு தான் குடிநீர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இதில் மாறுபட்ட சிந்தனை என்னென்னா, எப்போதுமே விமானி ஒரு பயணியாக கருதப்பட மாட்டார். பஸ்ஸில் டிரைவர் பேசஞ்சர் கிடையாது, அவர் பேசஞ்சராக அக்கௌண்ட் பண்ண மாட்டாங்க. அதுபோல தான் விமானத்துலேயும் விமானி பயணியாக கருதப்பட மாட்டார். பயணியாக இருக்கிறவங்க 2 பேர், மெக்கானிக் அண்டு கர்ப்பிணி பெண். அவங்க 2 பேருக்கு தேவையான தண்ணீர் இருக்குது, அதனால் தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஓகேவா? சரி, இப்போது இன்றைய சிந்தனைக்கு வருவோம். வேத காலத்தில் கூட்டல், பெருக்கல், கழித்தல் இவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அடிப்படையான விஷயம் எது அப்படிங்கிறது பார்க்கும்போது வேதிக் மேத்ஸில் சொல்லியிருக்க ஒரு சின்ன விஷயத்தை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த விஷயத்துக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கு இப்போவும் கிராமங்களில் பால் கணக்கு, மோர் கணக்கெல்லாம் வச்சுக்கிறது எப்படின்னா, செவுத்தில் ஒரு கோடு போடுவாங்க. இன்றைக்கி 1 லிட்டர் பால் வாங்கியிருக்கு அப்படின்னா செவுத்தில் ஒரு கோடு போட்டுட்டு போவாங்க பால்காரியை. 9 கோடுகள் முடிஞ்சதும், அதாவது 1, 2 இப்படி போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. 9 கோடுகள் போட்டாச்சுன்னா 10ஆவதுக்கு இப்படி போடுவாங்க. அதாவது 10 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு. இதுபோல் கணக்கு பண்ணி மாத கடைசியில் பணம் வாங்கிக்குவாங்க. இதுதான் கிராமங்களில் இருந்து வர நடைமுறை. இதே போல் பெருக்கலை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி எடுத்துக்கிற டாபிக். இப்போ 13 பெருக்கல் 14 இதை எப்படி செய்கிறது, எளிதாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 13ன்னு இருக்குன்னா 13 பெருக்கல் 14 ஈக்குவல் டு, இதுதான் நம்ம கேள்வி. இதே கோடுகள் மெத்தடில் கோடுகளை வரைந்து இதுக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். குழந்தைகளுக்கு இது சிறப்பான பயனுள்ளதாக அமையும். காரணம் என்னென்னா, இதில் மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. எளிதாக புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டால் இந்த பெருக்கல் கணக்குகளுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட மாட்டாங்க. ஆனால் பரீட்சையில் இதெல்லாம் போய் செஞ்சிட்ருக்க முடியாது. காரணம், டைம் பத்தாது. அதனால் பரீட்சையில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் ரியலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் லைஃப்பில் இதுதான் இப்படி தான் வந்திருக்கு அப்படிங்கிறது. உதாரணமாக 13 × பெருக்கல் 14 இது எப்படி பண்ணுறதுன்னா, முதலில் 13ல் இருக்கிற ஒரு நம்பர் 1, அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கணும். அடுத்து இருக்கிற நம்பர் 3, அதுக்கு 3 கோடுகள் அருகருகே போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ 14 இருக்கிற நம்பரு இது பெருக்க போகிறோம் இல்லையா, அதனால் சைடாக போட்டிருக்கோம். கூட்டல்லாம் இப்போ நேராக போட்டு கூட்டுவோம். பெருக்கல்ங்கிறதுனால சைடாக போட்டு அதை கட் பண்ணுறோம், கிராஸாக வரைகிறோம். முதல்ல ஒரு கோடு, அப்புறம் 4 கோடுகள். இதுபோல் இந்த வரைகிறோம். இப்போது இதில் இருக்கிற இன்டர்செக்ஷன்ஸை நம்ம கவுண்ட் பண்ணுறோம். இணைப்புகள் என்னென்னா, முதல்ல இங்கேருந்து வரோம். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஆக்சுவலாக 1
2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது இதில். இங்கே 1 2 3, இங்கே 1 தான் இருக்குது. 1 2 3 4. இதில் என்னென்னா இது ஃபஸ்ட் பார்ட்டு. இதுவும் செகண்ட் பார்ட்டு. இது தேர்ட் பார்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் எத்தனை புள்ளிகள் இருக்குது, எத்தனை இணைப்புகள் இன்டர்செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 12 இருக்குது இல்லையா. அப்போது இந்த இடத்துல 12, அதில் 2 எழுதிக்கிறோம். இந்த 1 இங்கே கேரி ஓவர் ஆகுது. இப்போ இது ரெண்டும் சேர்த்து இந்த கேரி ஓவர் ஆனதையும் சேர்த்து நம்ம 2வது டிஜிட்டாக எழுத போகிறோம். இங்கே எவ்வளோ புள்ளிகள் இருக்குது? 1 2 3 4, இதில் ஒரு 3, 7 1 8. அப்போ அதனுடைய 2வது பார்ட்டு 8. 3வது பார்ட்டில் எவ்வளோ? ஒரே ஒரு புள்ளி இருக்குது, அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம் 1. அப்போ 13 × 14. இதுக்கான ஆன்சர் என்னென்னா 182, அதாவது 182. இது பெருக்கி பாருங்கள். இங்கே முன்னாங்க 12, மிச்சம் 1 4 5 52 வருது. அது கூட 13. நூற்றி 82 கரெக்டா? கால்குலேட்டர் வேணுமா? கால்குலேட்டரை வச்சுக்கலாம். நூற்றி 82 சரியா? அப்போ நம்ம ஒரு கோடுகள் வரைஞ்சே நம்மளால் பெருக்கல் கணக்கை பண்ண முடியும். இப்போது இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னா, கூட்டல் கணக்குக்கு இப்படி கோடு போட்டோம், அதையே இப்படி போட்டோம், கிராஸ் பண்ணணும் 10 கோடு வரும்போது. அப்போது இந்த குறி தான் கூட்டலாக மாறிச்சு நமக்கு. இங்கே இந்த கோடுகள் இன்டர்செக்ஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால் பெருக்கலாக மாறிச்சு. இப்படி தான் வேத காலத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது பெருக்கல் எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிற மூலம், ஆதாரம் இது. இதிலும் தான் பல வகையாக டெவலப் ஆகிருக்கு. இப்போ பெருக்கல்னால் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக எளிதாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.